ஃபைனலாக நம்ம வண்டி வந்து அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க. மெக்கானிக் உள்ளே போயிருக்காரு, வந்து சரி பண்ணுவார்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் நிறையா சிஸ்டம் வந்து வச்சுருக்காங்க மெக்கானிக்கில். டிஃப்ரெண்ட் இங்கே பாருங்கள், இந்த லேத்து இது எல்லாமே பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஊர் மெக்கானிக் ஷாப் மாதிரியே வந்து அப்படியே இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து வண்டியை தண்ணி பட்டி ஹைட்டு ஏற்றி நம்ம அழகாக வேலை பார்க்குறதுக்காண்டி இந்த மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். வண்டியை வந்து அழகாக வந்து ஏற்றி நிப்பாட்டிட்டார். லாக்க போட்டு இங்கே பாருங்கள், அழகாக நின்றுட்டே வந்து வண்டியை வந்து ஹைட்டாக தூக்கிட்டான். ஃபுல்லாக வந்து ஹைட்ராலிக் ப்ரெஷரு. போட்டு நின்றுட்டே வந்து நம்ம வேலை பார்க்கலாம். வேலை பார்த்துட்டே இருந்தார். இன்னொரு பைக் வந்துருச்சு. இதுக்கு வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட ஆயில் சேஞ்ச் பண்ணுறாரு, எங்கிட்ட இதை பார்க்குறாரு. பயங்கரமான வேலைக்காராக இருக்காருன்னு நினைக்கிறேன். வண்டிக்கு வந்து காற்று அடிக்கிறாரு. பார்த்தோன்னா வந்து ஜெண்டை அதெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு ஆயில் வந்து வெளியே எடுத்தார். அந்த அக்கா வந்து வண்டிக்கு வந்து ஆயிலை வந்து ஊற்றிட்டாங்க, புது ஆயில் வந்து ஊற்றிட்டாங்க. இப்போ அவங்களே வந்து ஏர் செக் பண்ணி இது எல்லா வேலையுமே வந்து அவங்களே பார்த்துருவாங்க. ஆயில் அடிக்கிற பாருங்க வண்டி. குடும்பத்தில் 2 பேரும் வந்து சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. பாருங்க, அந்த அக்காவும் வந்துட்டு பயங்கரமாக மெக்கானிக் வேலையெல்லாம் பார்க்குறாங்க. வந்தாங்க, ஒரு 2 நிமிஷத்து வேலை தாங்க. கடை ஆயிலை சேஞ்ச் பண்ணார். அவர் கிளம்பி போயிட்டே இருந்துட்டார். இப்போ வந்து நம்ம வண்டியை பார்க்க வந்திருக்காங்க. பயங்கரமாக வந்து வேலை பார்த்துட்ருக்காரு அவர். என்ன பிரச்சனை தெரியல, அது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும். இல்லை கடான்னு சத்தம் கேட்டுட்ருக்கு. என்ன தேவி? வண்டி எப்படி அழகாக கழட்டி வேலை பார்க்குறான்னு பாருங்கள். சிம்பிளாக கடகடன்னு இதை போட்டார். அழகாக வந்து கரண்ட் வந்துடுச்சு தனியாக. ஓ
இங்க பாருங்க, இதுதான் வந்து பிஞ்சு போய் ஓகே எல்லாமே மிஷின் தான். மிஷின்லேயே வந்து கடை அடிச்சு எல்லாமே உடஞ்சிருச்சு உள்ள. என்ன இருக்குது இந்த செயின் பிராக்கெட் பிஞ்சிருச்சு. சைன் கட்ட எடுத்தீங்களா? செயின் பிராக்கெட் தான் இங்கே பாருங்க. ரெண்டா என்னது இது தெரியலையா? இது எல்லாமே வந்து ஒரு இடத்துல இல்லை. இது இழுந்து தனியாக வந்துருக்கு. ஓகே, அதனால தான் இருக்கு. கப்ளிங் மாதிரி இருக்குது. கப்ளிங்கில் வந்து இதில் இருந்துச்சா? இது உள்ள இருந்துச்சா? இதுக்குள்ளே இருக்கிறது வந்து இந்த சுத்தணும் போல் அது தனித்தனியாக கிடைக்குது. இந்த பக்கம் வந்து கிடைக்கிறது, இந்த பக்கம். ஓகே 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 இது மாதிரி. இந்த ஊரில் செயின் வந்து இந்த மாதிரி இருக்குது, பெல்ட் மாதிரி இருக்குது. எவ்வளோ பெல்ட் மாதிரி அந்த ஸ்கூட்டிக்கு இப்போலாம் அந்த மாதிரி கொண்டு வந்தேன். இல்லை ஸ்கூட்டிக்கு வந்து பெல்ட்டு தான். பாரு, ஈஸியாக இருக்குது, ஈஸியாக கழட்டி மாட்டிட்டாங்க. இதுவே நம்ம ஊராக இருந்தால் டயரை கழட்டதுக்கப்புறமா தான் இன்ஜினுக்குள்ளே கை வைப்பானு. இன்ஜின் இந்த பல்லே வந்து போச்சு, பிச்சுக்கிட்டு போயிருக்கு தனியாக. ஆக்சுவலி இதுதான் பிரச்சனை இருக்குது. அது மிஸ் மேல் நடந்தும் இதோட இது எல்லாமே போயிடுச்சு. அது இஸ் broken. ஓகே ஓகே 这个多少钱？ 看一下ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. கேட்டு வருமா? அவன் போட்டு அதான் அவன் அங்கேருந்து அங்கே வந்து அவங்கள பார்த்து இது பண்ணியிருக்கான். நான் எல்லாத்துக்கும் சொல்லுவான் இது. ஓகே நோ ப்ராப்ளம். சேம் கம்பெனியா? நல்லா பேச ஆசைப்படுறேன். என்ன கேட்டான்? என்ன ஓகே மேம். ஓகே நமக்கு கூட ஒரு ஃபஸ்ட் டைம் வண்டி வாங்கி இதுக்கு மேலே தான் தெரிய வரும். ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்து ஓகே இந்த இஷ்யூ வந்து இப்படி இருக்குது, இது ப்ராப்ளம், இந்த சவுண்ட் வந்து இது ப்ராப்ளம் கண்டிப்பாக தான் தெரிய வரும். ஒன்ஸ் நம்ம பிடிச்சிட்டாலே இப்போ இது மாதிரி இன்னும் இனிமேல் இது ஒன்றும் ஆகாது. ஆமாம், இன்னொரு 4-5 ஃபோன் ஆகும். ஜாம் பண்ணிவிட்டோம்.
கடகடன்னு வாங்கிட்டு வந்தார். செயினை மாட்டினார், டைட் வச்சார், நட்டை நல்லா முடிஞ்சிச்சு. இந்த பெல்ட்டு தான் வந்து புதுசாக மாற்றிருக்காரு. நம்ம ஊரில் இது மட்டும் தான் இருக்குது. எவன் மெக்கானிக் வந்து வேறு லெவலில் வந்து வேலை பார்க்குறாரு. ரொம்ப வந்து செம்ம ஸ்பீடாக வந்து வேலை பார்க்குறாரு. இங்கே பாருங்கள், 5 நிமிஷம் தான் கடன்னு செம்ம ஸ்பீடாக வேலை பார்த்துட்ருக்காரு. அது இதில் அந்த பக்கம் எதை கேட்குது, இந்த சவுண்டு வண்டி எடுத்ததுக்கப்புறம் கீழே இறக்குனதுக்கப்புறம் சத்தம் வராது. வந்து வண்டி அங்கேருந்து கொண்டு வந்ததுக்கு இதோட ப்ரைஸ் இல்லை 450. ஓ, இதுக்கு தான் காஸ்ட்லி. ஃபுல்லாகவே மாட்டிட்டார். இப்போ எல்லாத்துக்கும் வந்து ஆயில் அடிக்கிறாரு. சின்ன பையனாக தான் இருக்காரு, ஆனால் வேலை லெவலில் பார்க்குறாரு. கேஸ் இறக்குறாரு. அழகாக வந்து வண்டி அப்படியே வந்து கீழே இறங்குது. வேறு லெவலு, யாரோட ஹெல்ப்புமே தேவையில்லை. வண்டியை தூக்கி வச்சோம், மேலே ஏறிச்சு. லைட்டாக ஷெல்டர் கொடுத்தோம், வண்டி கீழே இறங்கிட்டே இருக்குது. எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியா. வேலை முடிஞ்சு சீட் பெல்ட் மாற்றினோம். சீட் பெல்ட் மாற்றினதுக்கு வந்து 450 NTD. அப்புறம் வண்டி அங்கேருந்து இங்கே டோ பண்ணிட்டு வந்ததுக்கு வந்து ஒரு 1500. மொத்தம் வந்து 2000 ரூபா இன்றைக்கி செலவாகி போச்சு. சென்னைக்கு வந்தது நல்லா ஓகே. வண்டியை முடித்து அழகாக வந்து நிப்பாட்டிட்டார். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக ஆயிடுச்சு வண்டி. காசு கொடுத்தாச்சு, வண்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போது மறுபடியும் நம்ம கிளம்பி தைச்சாங் போக வேண்டியதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா வந்து லைக் பண்ணிவிட்டு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.